அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். பட்ஜெட் 2026 வந்துடுச்சு. அண்ட் என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 2 நாள் மார்க்கெட் செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றத பத்தி நான் சொல்றேன். அண்ட் ஏற்கனவே நீங்க பட்ஜெட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்தாலுமே, இருக்கக்கூடிய மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்தெந்த பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறப்போகுது, இறங்கப்போகுது, எதுலலாம் நமக்கு பாசிட்டிவா இருக்க போகுது அண்ட் ஓவரால் அவுட்லைன் என்ன, என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி சொல்லும் அப்படின்னா மிகப்பெரிய ஷாக். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த விஷயம், எஸ்டிடிய கட் பண்ணுவாங்களான்னு ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. கேபிட்டல் கெயின்ஸ குறைப்பாங்களான்ற மாரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் இங்க மாறாக எஸ்டிடியை இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எஸ்டிடி ஆன் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.02%லேருந்து 0.05% இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன்ஸ்க்கு 0.1%லேருந்து 0.15% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று 150% இன்கிரிமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50% இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இல்லாதப்போ இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு மாற்றாக இது இருக்குன்றது போல. அதுக்கப்புறம் இதையும் கொண்டு வந்துட்டாங்க. இதையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்கிரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு இன்கிரிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஷேர்ஸ் பைபேக் ஆகுது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ போன வாட்டி அது டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இது ஒரு சின்ன மாற்றம். அண்ட் இந்த ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நேற்று பிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஏஞ்சல் அண்ட் மோத்திலால் ஆசோல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிஸ் இதெல்லாம் டைரக்ட் அஃபெக்ட் ஆகுவாங்களோ அவங்க எல்லாருமே நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லோ சர்க்யூட்ல இருந்தாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்கா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக என்னடா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியலி ஏவிஜிசி செக்டரை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பான்னு கேட்குறவங்களுக்கு அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ். ஸோ இந்த விஷயங்களை சார்ந்தது. இதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸை ஸ்கூலில் உருவாக்க போகிறாங்க. அண்ட் 500 ஏவிஜிசி லேப்ஸை காலேஜஸில் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் இந்த கிரியேட்டிவிட்டியை சார்ந்ததாக இருக்க போகுது. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷனை சார்ந்த அந்த எக்கானமியுடைய பூம் இப்போ நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை சார்ந்த அந்த நாலேஜை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் அதை நோக்கியும் மாணவர்களுக்கு கற்பித்தல் இருக்கணுன்றதுனால இந்த ஒரு முயற்சி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அண்ட் அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு ஸ்கோப் இன்னும் நிறைய இருக்குன்றதும் இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்கப்புறம் ரகுவரன் சொல்கிற மாதிரி தான் இவங்களே ஒரு விஷயத்தை வைப்பாங்களாம், எடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி டிசிஎஸ் ஃபாரின் டூர்ஸ்க்கு இப்போ குறைஞ்சிடுச்சு 2% அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஃபாரின் டூர்ஸ் அதிகமாக போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் டூர் போனவங்களுக்கு இதில் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவங்களே ஏற்றிட்டு இப்போ 2% பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 0% பண்ணாலும் அது பெருசாக கொண்டாடுவாங்க. ஸோ பட் இருந்தாலும் இந்த வருஷம் குறைச்சிருக்காங்கன்றது நிரசமான உண்மை. 5-20% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2% குறைச்சிருக்காங்க ஃபாரின் டூர்ஸ் பேக்கேஜஸில். அண்ட் டிசிஎஸ் அண்ட் மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் ரெமிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5% 2% பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் கஸ்டம் டியூட்டி பர்சனல் இம்போர்ட்ஸ், நீங்கள் லேப்டாப், ஃபோன்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறீங்க, கேமராஸ்க்கெல்லாம் அது 20% இருந்தது. இப்போ 10% போட்டிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவ்வளோதான் போடுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நாங்களும் இம்போர்ட் பண்ணுவோம். 100% போடுவாங்க. திரும்ப பேசவும் முடியாது. பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுதே தெரியுது, இந்தியாவோட இந்த பர்டிகுலர் பட்ஜெட் அப்படின்றது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு மத்தியில் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இது டெம்பரரி சொல்யூஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் விஷனாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி லாங் டேர்ம் விஷனாக ஒரு கவர்மெண்ட்டே யோசிக்குதுன்ற பட்சத்தில் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக நம்மளுடைய லாங் டேர்ம் பிளான்ஸ்க்கு நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப தவிர்க்கக்கூடாத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. பட் நம்ம நல்லா இருக்கும் போதே நமக்கான ஒரு ஃபியூச்சருக்கும் இன்சூர் பண்ணுறது தான் இங்கே அட்வைசபிள். நம்ம நல்லா இருக்கக்கூடிய வண்டியை, கார் எப்படி நம்ம இன்சூர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஏஜை பொறுத்து அண்ட் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோன்றதை பொறுத்து இந்த இன்சூரன்ஸ் உடைய ப்ரீமியமும் மாறும். அண்ட் எந்த அமௌண்ட் எடுக்கணுன்றதையும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு வேலை ஒரு எக்ஸ்பர்ட் உடைய சஜஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட ஸ்பான்சர் டிட்டோ இருக்காங்க. நீங்கள் தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா தேர் பேக்டு பை ஜெரோதா. அண்ட் எனக்கும் அதில் தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் வந்தது. நானும் அவங்க மூலியமாக இப்போ ரீசென்ட் டைம்ஸில் என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரிஃபர்டு டைமிங் கரெக்டாக இருக்குமோ அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் உங்களுக்கான காலை புக் பண்ணிக்கலாம். அதில் எல்லாத்தோட மிகப்பெரிய ப்ளஸ், நீங்கள் தமிழ்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே கான்வர்சேஷன் பண்ணிக்க முடியும். A to Z உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ அப்க்கு நீங்கள் வேணும்னா மட்டும் தான் கால் பண்ண முடியும். திரும்ப அவங்க உங்களுக்கு கால் பண்ணி எந்த ஒரு ஸ்பேமும் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு டிட்டோட கால் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்கம் டேக்ஸ் லேபில் பெரிய விதமான மாற்றங்கள் எதுவுமே பண்ண கிடையாது. அண்ட் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் டேட்ஸில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம்னா நம்மளே தமிழ் செல்வன் வாட்ஸ்அப் சேனல் நான் போட்டிருந்தேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்னும் அங்கே ஃபாலோ பண்ணல, ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் நாங்கள் அப்பப்போ அங்கே போட்டுருவோம். ஒரு வீடியோவில் தனித்தனியாக சொல்கிறது கஷ்டம். ஸோ அடுத்தது மிகப்பெரிய செக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்ட் பாண்ட். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வாங்க சொல்லியிருந்தாங்க. நான் கூட வீடியோ போட்டிருப்பேன். நானும் வாங்கி உங்களுக்கு என்ன எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீமாக இருந்தது. கோல்டு பேக் பண்ணி வந்தது, நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருது. ப்ளஸ் லாங் டேர்மில் டேக்ஸ் கிடையாது. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜாக நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. பட் இன்னும் ஒரு சில பேர் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே
தப்பி தவறி பணம் வேணும், இன்னும் 2, 3 விஷயம் இருக்குன்றவங்கலாம் என்ன பண்றாங்க, அப்போ போய் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க செகண்டரி மார்க்கெட்ல விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் செகண்டரி மார்க்கெட் ஏன் டிமாண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சாவரின் கோல்ட் பாண்ட கொண்டு வரத நிறுத்திட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி செகண்டரி மார்க்கெட் தான் ஒன்லி பிளேஸ் இஃப் யூ வாண்ட் சாவரின் கோல்ட் பாண்ட் இல்லைங்களா? ஏன்னா லாங் டேர்ம்க்கு கோல்ட பேக் பண்ண மாரி ஆச்சு, நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பணமும் வந்துரும், டாக்ஸும் கிடையாதுன்ற நம்பிக்கையில நெறைய பேர் வாங்கிட்டாங்க. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி 2026க்கு மேல மெச்சூரிட்டி ஆகக்கூடிய எல்லா விதமான சாவரின் பாண்ட்ஸ் யார் வச்சிருந்தாலுமே, செகண்டரி மார்க்கெட்ல வாங்குனவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இருந்தப்போ சாவரின் கோல்ட் பாண்ட் எதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ எல்லாமே லோவர் சர்க்யூட். அது குடுக்குறதுக்கே ஆள் இருந்தாலும் யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அண்ட் இது ஓவராலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிட்ரேயலா தான் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா நீங்க லான்ச் பண்ணும்போது டாக்ஸே கிடையாதுன்றது போல தான் லான்ச் பண்ணியிருந்தீங்க. வாங்கி மெச்சூரிட்டில குடுக்குறவங்களுக்கு டாக்ஸ் இருக்கக்கூடாது. பை டிஃபால்ட்டா சொன்ன விஷயம் அதுதான். அது ஒரே ஆள் தான் வச்சிருக்கணும். மாத்தக்கூடாதுன்ற மாரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. திடீர்னு இன்னைக்கு வந்து டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு இதே மாரி பிபிஎஃப்கோ, செல்வ மகள் சேமிப்பு திட்டமோ, இந்த மாரி எது வந்துமே நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்றது? அப்படின்றதுனால மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இங்க குறைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் மேல இந்த மாரி கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ் மேல. அடுத்ததா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மற்றும் ஃபியூச்சர் டெக்னாலஜி புஷ்க்காக கவர்மெண்ட் இந்த வாட்டி இந்த பட்ஜெட்ல என்னடா ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் செமிகண்டக்டர்ஸ். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0. ஸோ அதனால இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் சிப் அசெம்பிளி அண்ட் டெஸ்டிங்ல மட்டும் இருந்திருப்போம். இப்போ அதோட நின்றாம அடுத்த லெவலான சிப் டிசைன் மற்றும் மேனுஃபேக்சரிங்கும் இது புஷ் பண்றதுக்கு உதவும். ஸ்பெஷலி 22,000 கோடியிலிருந்து 40,000 கோடிக்கான பட்ஜெட் அலாட்மென்ட்டோட. இந்தியன் டேட்டா சென்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஃபாரின் கிளவுட் கம்பெனிஸ்க்கு எல்லாமே டாக்ஸ் பெனிஃபிட் 2047 வரைக்குமே குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இக்காகவும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவுமே இப்போ உள்நாட்டில உற்பத்தி இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இந்த எம்எஸ்எம்இ கம்பெனிகள்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுன்ற காரணத்தினால தான். அதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு எஸ்எம்இ குரோத் ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் 2,000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து சப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் தற்சார்பா நம்ம இருக்கணுன்ற மிக முக்கியமான காரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த மாரி இடத்துல டெடிகேட்டட் ரேர் எர்த் காரிடார்ஸ், அதாவது வந்து மைனிங்க பூஸ்ட் பண்றதுக்கு, ப்ராசஸிங்கு, ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு இந்த மாரி விஷயங்களுக்கு காரிடார்ஸ் வந்து இங்க அமைக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா சைனாவையே நம்ம எல்லா டைமும் நம்பிட்டு இருக்க முடியாது. அண்ட் ஓவராலா இந்த பட்ஜெட்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் சீப்பரா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் காஸ்ட்லியரா இருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் நான் ஏற்கனவே வந்து நேத்து பட்ஜெட் நடந்துட்டு இருக்கும்போதே நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் தமிழ் சொல்லுங்க இருக்கு இல்லைங்களா, அங்கே அப்டேட் பண்ணிட்டேன். இஃப் இன் கேஸ் நீங்களும் ஜாயின் பண்ணலாம், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான இந்த ஃபார்மாசூட்டிக் நமக்கு ட்ரக்ஸ், இந்த டிசீஸ்க்கான மெடிசன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோடைய ப்ரைஸிங் எல்லாம் கம்மியாக இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இவி பேட்டரி, சோலார் பேனல்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கம்மியான மாதிரி தான் தெரியுது. ஆனால் காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு காஃபி மிஷின்லாம் இம்போர்ட் பண்ணால் அதுக்கு கொஞ்சம் டாக்ஸிப்பாக அடி வாங்கும். அண்ட் செக்டார் வைஸாகவுமே பட்ஜெட் வந்து எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து இங்கே இருக்குது. ப்ளஸ் ஸ்கீம் வைஸாக எந்தெந்த ஸ்கீமுக்கு வந்து எந்த அளவுக்கான அலோகேஷன் இருக்குது அப்படின்றதையும் வந்து இங்கே தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். அண்டு ₹1 நமக்கு வருமானம் வருதுன்னா அந்த ₹1 எந்தெந்த இடத்துலேருந்து வருமானம் வருதுன்றதுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ப்ளஸ் எந்தெந்த இடத்துக்கு அந்த ₹1 எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஸ்பெண்ட் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டை பற்றி என்னோட கருத்துக்கள் என்னன்றது வந்து கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்முக்கு இந்த பட்ஜெட்டில் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வரல. எல்லாமே லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு லாங் டேர்ம் அப்படின்றது தான் வந்து பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் நிறைய விமர்சனமும் வந்து கொடுத்துட்ருக்காங்களே, இப்போ போட சொன்ன பட்ஜெட் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சைடில் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபல் சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி யூஎஸ் இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் வந்து கம்மி பண்ணணும்னா இது ரொம்ப முக்கியன்றது போலையும் இன்னொரு சைடில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த பட்ஜெட் நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓவராலாக இந்தியாவோட க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்க்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒருவேளை நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு செக் பண்ணுற மாதிரி இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.